இன்னைக்கு என்ன கற்றுக்கலாம் சீரியஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக் மாடல் டே 6 ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த நெக் மாடல் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நெக் மாடல் வரைகிறதுக்கும் நம்ம மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்கானதை விட்டுறணும். ஷோல்டர் ஸ்டிச்சிங்கை எப்போவுமே வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து நம்ம டிசைன் வரைகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆடாக இருக்கும், பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச்சை வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து போட்டுடுங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து 3ஆக வந்து பிரிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 5.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த 5.5 இன்ச்சஸை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1.8 வருது. ஸோ இங்கேருந்து 1.8 வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 1.8 2 வாட்டி மார்க் பண்ணோம் அப்படின்னா 3ஆவில் உள்ளது அதுவே வந்துடும் ஈஸியாக. ஸோ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக வந்து பிரித்தாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து வெளியில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. கீழே உள்ள வேல்யூவோட மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட் வேல்யூ வந்து இதுதான், ஓகேவா? ஸோ இப்போது இங்கேருந்து வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஆர்ட் வந்து இங்கேருந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ஆர்ட், அண்ட் இந்த இடத்துல ஒரு கர்வ் வரணும். ஸோ இங்கே வந்து டாட்டட் லைனாக வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கர்வாக வர மாதிரி வந்து நம்ம போட்டுடலாம். அடுத்து இங்கே ஒரு ஸ்கேலப், இங்கே ஒரு ஸ்கேலப். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட ஸ்கேலப் இல்லாதவங்க பிக் சைஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்தும் ஒரு 1/2 இன்ச். ஸோ இந்த 1/2 இன்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இங்கே வர ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டால் போதும். அதுக்கப்புறமா இதுக்கும் வந்து மிட் பாயிண்ட் வந்து எடுங்க. ஸோ இதுக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டை இந்த லைனில் வந்து மார்க் பண்ணுங்கள், இந்த 1/2 இன்ச் போட்டிருக்க லைனில். அதே மாதிரி இதுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் லைனை இந்த சைடு வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட டாட்டட் லைன் வந்து இந்த மாதிரி வரணும். இங்கே வந்து நீங்கள் ஸ்கேலப் போடுங்க. இப்போது இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை பாஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு டாட். ஸோ இப்போது நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாட்டட் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டாட்டட் லைன் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான நெக் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க சேர்ந்தே வளருவோம்.